விவோஸ், நாளைக்கான வீடியோவில் கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேனே சொல்லலாம். இப்போ ரொம்பவே அதிரடியான ஒரு திருப்பத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம முருகன் தாங்க. முருகன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டாளிக்கு நம்ம ரேவதி பண்ண விஷயம் அவர் வரைக்குமே போயிடுச்சு. அதனால அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டாளி பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டோம். நம்ம மருது தாங்க அந்த கூட்டாளிக்கு தலைவனே. அவர் பார்த்தீங்கன்னா பல பெண்களோட வீடியோக்களெல்லாம் சேகரித்து அவர் பார்க்குறது தான் அவரோட வேலை. நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் அது ஒரு பிஸ்னஸாகவே செஞ்சிட்ருக்காருனே சொல்லலாம். அந்த மருதுவை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது. வீட்டுக்கு வந்தது நம்ம கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படியாவது நம்ம ரேவதியோட எம்டியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு பக்கம் மயில் போட்டு படாத பாடு பார்த்துட்டு இருக்காருனே சொல்லலாம் நம்ம சாமுண்டீஸ்வரியை. அத்தை, நீங்கள் காலை எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கால் வீங்கிடும் அத்தை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம மயில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால சாமுண்டீஸ்வரி இல்லை, நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பண்ணேன். இந்த பக்கம் ரேவதியை காட்டுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கார்த்திக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ரேவதி நம்ம கார்த்தியை கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அங்கே காட்டும் போது நம்ம கார்த்தி அந்த ரூமை பார்க்கும் போது நம்ம ரேவதி கூட இருந்த நினைவுகள், ரேவதி நம்ம கார்த்தியை என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல மெமரிஸ் எல்லாம் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ராஜராஜன் எப்படியோ நல்லபடியாக மாப்பிள்ளை விருந்தும் சாப்பிட்டு முடிச்சிட்டார் அப்படின்னும் போது தான் நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மயில் ஃபோன் பண்ணுறாங்க. எப்பா, இந்த அத்தையை சமாளிக்கவே முடியலப்பா, இந்த அத்தை வீட்டுக்கு போகணும் எம்டியை பார்க்கணும், நான் அவரை வர வச்சேனே, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேனேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சுப்பா, அதனால தான்ப்பா எனக்கு இவங்க பண்ணுறது எனக்கு சரியே இல்லை, இவங்க வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் தான் காட்டுறாங்க. மேடம், இன்னும் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும், நான் உங்களுக்கு ஊசி போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி எதுவுமே புரிஞ்சுக்கிறதாவே இல்லை, வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி விறுவிறுன்னு எந்த வெளியில் வராங்க. இதை நம்ம கார்த்திக்கிட்ட நம்ம மயில் சொல்லிடுறாங்க. எப்பா, நீ சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கிளம்பிடுப்பா அப்படின்றாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரேவதி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருங்க, எங்கள் அம்மாவும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பொறுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே நம்ம கார்த்தி ரொம்பவே மாசாக ஹேண்டில் பண்ணுவார்ல, அதை மாதிரி தாங்க இப்போவும் ரொம்பவே பொறுமையாக நம்ம கார்த்தி ரேவதிக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டுருக்காங்க. அப்போ தானே ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்தால் சொல்ல முடியும். அதனால நம்ம கார்த்தியும் சூப்பராக அந்த இடத்துல ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செயினை கொடுக்குறாங்க. செயினை கொடுத்ததும் இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்றாங்க. இதை உங்களை காப்பாற்ற போகும்போது தான் அந்த ஆள் உங்கள் செயினை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது அந்த குழந்தை மூலியமாக தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ தான் எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பரவாயில்லங்க, நீங்கள் சூப்பராக எங்களை காப்பாற்றி இந்த செயினையும் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, எனக்கு இந்த செயின் ரொம்பவே பிடிக்கும், இந்த செயின் காணாதப்போ போயிடுச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, நான் தான் செயினை கண்டுபிடிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்னங்க ஃபீலிங் அப்படின்றாங்க. சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் ராஜராஜன் சொல்கிறாங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டைம் ஆக ஆக நம்ம மயில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டைம் கடத்துறாங்க, நம்ம சாமுண்டீஸ்வரியை போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாமுண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மயில் ஏதாவது பண்ணி இந்த காரை நிறுத்தணுமேன்னு சொல்லிட்டு காரையும் நிறுத்திடுறாங்க. ஒரு பக்கம் கார் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம மயில் போட்ட பிளான்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள கார் நின்றுடுச்சு, என்ன தெரியல அத்தை, கார் நின்றுடுச்சு, சரி ஒரு ஆட்டோவை பிடிங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், போயே ஆகணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. எப்பா, நான் அத்தையை எவ்வளோ சமாளித்தேன்ப்பா, என்னை போய் ஆட்டோ பிடிக்க சொன்னாங்க, நான் ஒரு ஓரமாக கூட நின்று பார்த்தேன்ப்பா, ஆனால் அத்தை கேட்குற மாதிரியே தெரியலப்பா, அத்தை இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க ஆட்டோ பிடிச்சி அப்படின்றாங்க. இந்த பக்கம் கார்த்தி, சரி நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படாமல் கூலாக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் ரேவதி அவங்களுக்கே தோணி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணால் வேலைக்காகாது சார், உங்களுக்கு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்கும், எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. உடனே இதை
கேட்டுட்டு நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் கிளம்பிடுறாங்க. அப்போ ராஜராஜன் போய் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை. இப்போ எங்கள் கூட இந்த ஒரு நாள் இருந்ததே எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. இதே வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் கூடி சீக்கிரம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி போன வேகத்திலே நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன ஆச்சு, எங்கே உங்க எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உங்களுக்காக தான் அவர் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண வச்சேன், ஆனால் நீங்கள் வந்து வரவே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் கால் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்றாங்க. இந்த சூரியகலாமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னதுனால தான் சூரியகலா நான் இவ்வளோ பதட்டமாக வந்தேன், இல்லைனா நான் வந்து பொறுமையாகவே வந்திருப்பேன், இந்த எம்டி யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருக்கிட்டேயும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மா கிட்ட கேட்க சொல்லி சூரியகலா சொல்லிடுறாங்க. அப்போ மீனாட்சி அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. மீனாட்சி அம்மாவும் தெரியும்ல, மீனாட்சி அம்மா ஆல்ரெடி நம்ம கார்த்தியோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன அத்தை உங்களுக்கு டவுட்டு, அந்த கார்த்தி வரலன்னு தெரியும் போது உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்றாங்க. அப்போ என்னதான் இருந்தாலும் சூரியகலா நம்ம மருதுக்கு சீக்கிரமாக அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை தாங்க காட்டுறாங்க. முருகன் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி விஷயம் அவங்களோட பாஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதனால அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன நிலைமையில இருக்குது அந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, இது போகிற போக்க பார்த்தா பெரிய இதுக்கெல்லாம் போயிடும் போல், சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் பரவிடுச்சுன்னா இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே வந்து இதுவாகிடும், அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்களும் வந்து இதில் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எச்சரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட பாஸ் வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு அந்த மருது தாங்க அந்த கூட்டத்துக்கே தலைவராக இருக்கார். அந்த மருது பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை வந்து வீடியோ பிடிச்சி பெரிய பெரிய ஆட்களுக்கு அனுப்புறதே அந்த கூட்டாளி பார்த்தீங்கன்னா அந்த மருது தான் அந்த தலைவனே அந்த கூட்டத்துக்கு. இந்த பக்கம் அந்த மருது பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியோட டீட்டெயிலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸோட அட்ரஸையும் கொடுக்கும்போது தான் நம்ம மருது அடித்த அந்த கார்த்தின்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது, அந்த ஆஃபீஸில் இருக்க அந்த ஆளையும் சும்மா விடக்கூடாது, அந்த பொண்ணையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ ரேவதி ஆஃபீஸ் வேலை செய்கிற ஆஃபீஸ் ஆச்சே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மருது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம முருகன் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாங்க புது வேலைக்காக. அப்போ இது வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது நம்ம கார்த்தி இதை கவனிக்கவே இல்லை. ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது சிசிடிவி மூலயமா இந்த முருகனை அடையாளம் கண்டுடுறாங்க. அப்போ முருகனை பிடிச்சி நீ எப்படா என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்த அப்படின்னும் போது அப்போ பிரியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் தான் சார் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேனே அப்படின்னும் போது தான் கார்த்தி அப்போ யோசிக்கிறாங்க, ஃபோன் பேசுனதுனால நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகனை போட்டு அடின்னு அடித்து உன்னோட பின்னாடி இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அப்போ முருகன் அடி தாங்க முடியாமல் எப்படியோ நம்ம போலீஸில் மாட்டிக்கக்கூடாது, அதனால நம்ம சொன்னாதான் இவர் உயிரோட விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே முருகன் எல்லாத்தையும் உளறிடுறாங்க. அப்போ தான் நம்ம மருது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. அப்போதான் நம்மளுக்கு கார்த்திக்கு நல்ல ஞாபகம் வருது, இது கார்த்தி ரேவதியை கட்டிக்க போறவனாச்சே இவன் மருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் மருதுவையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ரேவதி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மருதுவை கூட்டிட்டு போய் கார்த்தி நிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரேவதிக்கு கட்டி வைக்கிறேன்னு நினைச்சிங்களே, இவன் யாரு தெரியுமா, இன்னைக்கு ரேவதி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த துணி கடையில் ஒரு வந்து இதுவாச்சுன்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, நிறைய பெண்களோட வீடியோவை எடுத்து இது பண்ணுறாங்க, அதனால தான் நான் ஸ்டேஷனில் இவனுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவனுங்களால எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரேவதிக்கு ஆபத்து இருந்தது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்ததே இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கொல்றதுக்காக வந்தவன் தான், அவனையே நீங்கள் ரேவதிக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லாத்தையும் நம்ம கார்த்தி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதிக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் ரேவதியை கார்த்தி கூட சேர்த்து வைப்பாங்களான்றத வரக்கூடிய வீடியோல பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.